கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய நாளிலும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இன்றைய நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் நடத்தி செல்லுவார். ஆம், என கருமையானவர்களே, தேவனுடைய கரம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் தேவன் என்னையும் உங்களையும் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் எங்களை ஒரு நாளும் விட்டு விலகிறவரும் அல்ல. சில வேளைகளிலே நாம் தடுமாறுகிறோம். தேவன் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த உபத்திரவம்? இப்படித்தான் ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் கலங்கினான். அங்கே கிதியோன் என்ற மனிதன் கேட்டான், என் ஆண்டவரே, தேவன் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இந்த அடிமைத்தனமானது? எங்களுடைய பிதாக்களின் தேவன் எங்களோடு இருந்தால் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கிதியோன் அங்கலாய்த்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் ஒரு மனுஷனை முறியடிக்கிறதை போல மீதியானை முறியடிப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கிதியோனை சந்தித்த தேவன் தான் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். சில வேளைகளில் நீங்களும் பலவிதமான பாடுகளோடு, பலவிதமான உபத்திரவங்களோடு, பலவிதமான கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாலும் தேவன் உங்கள் வழிகளை வர அறிவார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை அறிவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்திரத்தில் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன் அன்றைக்கு பார்த்து சொன்னார், நான் உன்னை மகா வறட்சியாகிய அங்கே எகிப்து தேசத்தில் நான் உன்னை அறிந்து கொண்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனமான வாழ்க்கை, அவர்கள் ஒடுக்கப்படுகிற போது, உபத்திரவப்படுகிற போது அவர்களும் கூக்குரலிட்டார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள். சத்துருக்கள் அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். அந்த நேரத்தில் தான் தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் தேவன் செய்த உடன்படிக்கையை நினைத்தருளினார். அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் ஒரு வனாந்தரமான வழியில நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உபத்திரவங்கள் அங்கே உங்களை சூழ்ந்து சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் உன்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய மகா வறட்சியிலே, உன்னுடைய மகா உபத்திரவங்களில், உன்னுடைய மகா அங்கே பாடுகளின் நடுவில் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். ஒரு வேளையில் என் ஆண்டவரே, எப்படி எங்களை ரட்சிப்பீர், எப்படி எங்களை விடுதலையாக்குவீர், எப்படி எங்களை காப்பாற்றுவீர் என்று நாம் கிதியோனை போல புலம்பினாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வழிநடத்தி வந்தனோ அதே மாதிரி உன்னை வழிநடத்துவேன் என்று அன்றைக்கு மறுபடியும் இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை போல உன்னையுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை அழைத்து வர விரும்புகிறார். உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீயும் இந்த நேரத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே, என்னையும் சுவாமி உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மகா ஆண்டவரை வறட்சியான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, நெருக்கத்தில் உபத்திரவத்தில் ஒடுக்கப்படுகிற போது அவர் கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களை விடுதலையாக்கின தேவன். இந்த நேரத்தில் யார் ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில், உபத்திரவங்கள் பாடுகளின் நடுவில், கடினமான கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு வனாந்திர வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரின் பாதை, உபத்திரவத்தின் பாதை,
நெருக்கத்தின் பாதை, நிந்தைகளின் பாதை, வியாதியின் பாதையில போய்கொண்டிருக்கிறார்களோ, தேவன் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். தேவன் இன்றைக்கும் ஆசீர்வதித்தல்லும். அன்பு கரத்துக்களும் உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்களையும் தேவன் விடுதலையாக்கி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you.